இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த எபிரேய சார்ட், அதில் 22 எழுத்துக்கள் கொண்ட ஒரு சார்ட்டு. இது பிக்டோகிராஃப் அப்படின்னு நம்ம அதை புரிந்து கொள்ள முடிகிறது. பிக்டோகிராஃப் என்றால் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வரைபடம் இருக்கிறது. அதை படமாக வரைந்து தான் ஆண்டவர் அதை ஜனங்களுக்கு கொடுத்தார். அதில் அந்த படத்தோட கேரக்டர் நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த படத்துக்கு என்ன கேரக்டரோ அதை வைத்து அடுத்த இன்னொரு எழுத்தையும் சேர்த்தால் வருகிறது தான் அந்த 2-3 எழுத்துக்கள் சேர்ந்த அந்த கேரக்டர். அதை நாம் நாளமாக படிக்கும்போது நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் ஆலஃப் தொடங்கி தவ் வரைக்கும் 22 எழுத்துக்களை 22 கேரக்டரை கொண்டது தான் எபிரேய பாஷை. இதில் ஒவ்வொரு கேரக்டரும் எப்படின்னா, இப்போ முதலாவது கேரக்டர் நம்ம பார்த்தா அது ஒரு காளையோட தலை. ஏன்னா அந்த காலத்தில் ஸ்ட்ராங், அது மாத்திரமல்ல ரிச்சு இருந்தது காளை தான், மாடு தான். ஆபிரகாமுக்கு அவ்வளவு சொத்து இருந்தது, மாடுகள் காளைகள் இருந்ததை வச்சு தான் அவன் ரிச், அவன் மிகவும் ஐஸ்வர்யவான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த காளையை வச்சு தான் அவங்க அந்த பிக்டோகிராஃபில் ரிச் அல்லது அது ஸ்ட்ராங் அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு எழுதி கொடுத்தார், அவங்க புரிந்து கொள்ளும்படியா. அப்போது அந்த காளையுடைய அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளாட் கிடையாது. எப்படின்னா நம்ம ஒரு எழுத்து எழுதுகிறோம், இங்கிலீஷில் ஏன்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு வீதி இருக்குது, அதுக்கு ஒரு உயரம் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு திக்னஸ் கிடையாது. ஆனால் காளையுடைய தலையை எடுக்கும்போது அதுக்கு ஒரு வீதி, நீளம், அதுக்கு ஒரு முப்பரிமாணம் திக்னஸ் இருக்குது. அப்போ அப்படிப்பட்டது தான் ஒவ்வொரு எபிரேய எழுத்தும். அப்போ அந்த கேரக்டரை நாம் புரிஞ்சு கொள்ளும் போது தான் நம்ம அதிகமாக ஆண்டவருடைய காரியங்களை தியானிக்க முடியும். அந்த கேரக்டரில் அந்த காளையுடைய தலையை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள ஸ்பிரிச்சுவலாயிட்டு, அதாவது ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அதை நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஆலேஃப் என்கிற ஒரு எழுத்தை மாத்திரம் நான் இப்போது விவரித்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கியூப் மாதிரி இருக்கு. கியூப்னா ஒரு கியூப் முப்பரிமாணம், அதுக்கு அகலம், நீளம், திக்னஸ் 3 இருக்கு. அந்த இது தான் அந்த ஆலேஃப்ங்கிற அந்த லெட்டருக்கு உள்ளது. அதை 6 பக்கங்களை கொண்டது. அந்த ஒரு பக்கத்துக்கு ஆப்போசிட்ல அது ஆலேஃப். அடுத்தது இது ஆலேஃப்ங்கிற வார்த்தை தானே 3 எழுத்துக்களை சேர்ந்தது. சாரி, இது உங்களுக்கு புரியாத இருந்தால் மறுபடியும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 3 எழுத்துக்களை சேர்ந்தது ஒரு எழுத்து ஆலேஃப் என்று நம்ம சொல்லும்போது ஆலேஃப், லேமட், பே, அந்த சாட்டில் இருக்கிற 3 எழுத்துக்களை சேர்ந்தது அதுதான் ஆலேஃப். காரணம் இது முப்பரிமாணம், கியூபாய்டு, அதை சேர்ந்தது தான் அந்த ஆலேஃப்ங்கிற அந்த எழுத்து. அந்த எழுத்துக்குள்ள ஆலேஃப் இருக்கு, லேமட் இருக்கு, பே இருக்கு. ஆலேஃப்னா ஸ்ட்ராங், லீடர் அப்படின்னு அர்த்தம். லேமடுன்னா மேய்ப்பன், வழிநடத்தவர் அப்படின்னு அர்த்தம். பேன்னா பேசுகிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆலேஃப்ங்கிற அந்த வார்த்தை தெய்வத்தை குறிக்குது. அப்போ ஆலேஃப்ங்கிற வார்த்தையோட ரியல் அர்த்தம் என்ன? அதிகாரம் உள்ளவர், வழிநடத்துகிறவர், ஸ்ட்ராங், லீடர், பேசுகிறவர். அந்த ஒரு இதுக்கு ஆண்டவருடைய கேரக்டரை அப்படியே உள்ளடங்கி இருக்கிறது. இதை நம்ம எழுத்தால், அந்த கேரக்டருள்ள எழுத்தால் வாசிக்கும் போது தான் ஆலேஃப், லேமட், பே என்று வாசிப்போம். நான் இதை சொல்ல மறந்து விட்டேன். எபிரேய ஒரு வார்த்தையை நாம் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக எழுதுவோம். மற்ற பாஷைகளெல்லாம் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் எழுதும். ஒருவேளை மேபி வேற ஏதாவது லாங்குவேஜ் கூட அப்படி இருக்கலாம்.
நமக்கு ஆண்டவர் இந்த பாஷையை அப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார். வலது பக்கம் தொடங்கி இடது பக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படியே பார்க்கும்போது ஆலேஃப் என்ற வார்த்தை ஸ்ட்ராங் லீடர், அவர் மேய்ப்பன், அவர் பேசுகிறார். அப்போ ஆலேஃப் அப்படின்றது தெய்வத்தை குறிக்குது, கிரியேட்டரை குறிக்குது. அவர் பேசுகிற தெய்வம், அதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ யாராவது ஆண்டவர் பேச மாட்டார், ஒரு சிலையாய் அவரை வச்சுட்டு அவர் பேசட்டும்னா இந்த கான்செப்ட்ல வரும்போது அது தவறாகி விடுகிறது. மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போய் பேல் என்கிற சிலையை வைத்து வணங்க தொடங்கினான். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமா இருந்தது. காரணம், அந்த பேல் எல்லாம் பேசக்கூடியது அல்ல, சிலை. அதே தான் ஆண்டவர் ஜனங்களுக்கு சொன்னார், என்னை வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், பூமியில் இருக்கிற எதற்கு ஒப்பாய் இருக்கிற ஒரு சொரூபத்தை நீ உண்டாக்க வேண்டாம், அதை வணங்க வேண்டாம், காரணம் அது பேசாதது. அப்போ இந்த ஆலேஃப்ங்கிற வார்த்தையின்படி நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்றால் ஆண்டவர் பேசுகிறவர் அப்படி என்று நாம் அதை தெரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஒரு வார்த்தையிலே நாம் இன்னும் ஆழமாய் போகும்போது ஆண்டவருடைய தன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால், மோசேக்கு அவர் மலையின் மேலே இந்த வார்த்தைகளை எழுதி கொடுக்கும்போது மோசே சொன்னார், ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பார்க்க முடியாது, அதனால என்னை பார்த்தேன்னா நீ மறைத்து விடுவாய், அதனால நீ என் பின்பக்கத்தை பார்க்கலாம், முன்பக்கத்தை பார்க்க முடியாது, பக்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரே தெய்வத்தை, ஒரே கேரக்டரை முன்னாடி பார்க்கலாம், முன்னாடி பார்க்க முடியாது, பின்னாடி இருந்தா பார்க்கலாம். அப்ப இந்த ஆலேஃப்னு எழுதியிருக்கிற இந்த நம்ம எழுத்தை முன்னாடி இருந்து பார்த்தா பார்க்க முடியாது, பின்னாடி இருந்து பார்த்தா பார்க்கலாம். அப்ப அந்த பின்னாடி இருக்கிறது பார்க்குற கேரக்டர் தான் எப்படி நாம அதை திருப்பி எழுதுனா பேலா அப்படின்னு வரும். அந்த பின்னாடி இருந்து பார்க்குற அந்த கேரக்டராக பேலா என்பது அதனுடைய அர்த்தம் அதிசயமானவர் அர்த்தம். அந்த அதிசயமானவர்ங்கிற அந்த அர்த்தம் யாருக்கு சொந்தம்னா இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம். அப்ப இந்த ஆலேஃப்ங்கிற வார்த்தையில இருக்கிற ஆலேஃபும் பேலாவும் சேர்ந்தது தான் தெய்வம். அப்ப நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுடைய ஆரம்பம், ஆழம் இந்த ஆலேஃப்ங்கிற ஒரு வார்த்தையிலே இருக்கிறது. அப்ப யூதர்கள் அவரை நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னதற்கு கல்லெறிய போனார்கள். அவர்களுக்கு இது ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை திருப்பி வாசித்தால் அது பேலா என்று வரும். வேதத்திலே அநேக இடங்களில் பேலா என்னால் அற்புதம், அதிசயம் என்று எழுதி வைத்திருக்கிறது. அவர்களுக்கு கண் குருடா இருக்கிறபடியினால் அதில் இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதுதான் இதனுடைய ரகசியம். ஆலேஃபிலே பேலா இருக்கிறது. பேலா என்றால் இயேசு பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்பவர்களுள்ள பெரிய ரகசியம் இந்த ஒரு எழுத்து மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும்.